இன்னும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினம் 100 பொறியாளர் 100 இன்ஜினியர்கள் வெளியே வருகிறார்கள் என்றால் 80 இன்ஜினியர்கள் 80 டாக்டர்களுக்கு வங்கியிலிருந்து நோட்டீஸ் வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் பொறியியல் படித்துவிட்டு இன்றைய தினம் என்ஜினியர் படிப்பை முடித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த 4 வருடம் நீங்கள் வாங்கிய கடன் 3,65,000 ரூபாய், இன்று வட்டியோடு சேர்த்து 8,35,000 ரூபாய். இதற்கு நீங்கள் அடுத்த மாதம் முதல் 8,500 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும் என்று இன்ஜினியருக்கு நோட்டீஸ் வருகிறது. 100 இன்ஜினியர் படிக்கிறான் என்றால் 80 இன்ஜினியர் அவன் மாணவன் என்ற அட்டெண்டன்ஸ் வருகை பதிவேடில் கையெழுப்ப முன்பாக இந்த இந்திய தேசத்திலே, இந்த தமிழகத்திலே கடன்காரன் பத்திரத்தில் கையொப்பமிட்டு வங்கியிலே பத்திர பதிவு புரோனோட்டிலே கையொப்பமிட்ட பிறகுதான் அவனுக்கு மாணவன் என்ற ஸ்டேட்டஸே கிடைக்கிறது என்றால் இது ஜனநாயக நாடா அல்லது கல்வி கொள்ளையர்களின் கூடாரமா? நாங்கள் எல்லாம் படித்தோம். வாசி அழகப்பன் படித்தார், அன்பு தம்பி பாஸ்கரன் படித்தார். நாங்கள் எல்லாம் என்ன சொல்லி படித்தோம்? புரோனோட்டில் கையொப்பமிட்டோமா? எங்கள் காலத்தில் கூட இன்ஜினியர்களும் பொறியியல் டாக்டர்களும் வெளியே வந்தார்களே. ஏன் இதே அண்ணாமலை யூனிவர்சிட்டி 84 எவ்வளவு வாங்கியது? 84 அன்பு சகோதரர் கண்ணன் படித்திருக்கிறார். எவ்வளவு ஃபீஸ் கட்டினீர்கள்? இன்றைய தினம் ஃபீஸே இல்லை. தனியார் கல்லூரி தான், தனியார் யூனிவர்சிட்டி தான். தனியார் கல்லூரி தனியார் யூனிவர்சிட்டி என்றால் என்ன அர்த்தம்? அரசாங்கம் கேட்கிறது, என்னுடைய மக்களுக்கு என்னால் வேகமாக செயல்பட முடியவில்லை, உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உதவிக்கு வாருங்கள், கல்வி சேவை செய்ய வாருங்கள் என்று அரசாங்கம் கூப்பிடுகிறது. அதனையொட்டிய ஒரு சட்டம் ஏற்றுகிறார்கள், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் என்று. அது முழுக்க முழுக்க சர்வீஸ் செய்வதற்காக தான் உங்களை கூப்பிட்டார்களே தவிர இங்கே கொள்ளை அடிப்பதற்காக அல்ல. ஆனால் ராஜா அடித்த கொள்ளையை விட மரியாதைக்குரிய இப்போது உள்துறை அமைச்சராக இருக்கின்ற சிதம்பரம் தற்காலிகமாக தப்பித்திருக்கலாம். ஆனால் நிச்சயம் அவரும் அதில் இருக்கதான் செய்கிறார். அவர் அடித்த கொள்ளையை விட அதிக கொள்ளை உன்னுடைய ஊரில் இருக்கின்ற கல்லூரி நிர்வாகி தினம் தினம் அடித்துக் கொண்டிருக்கிறான் கல்வி சேவை என்ற பெயரிலே. அதை விட இன்னொரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் நாங்கள் வைத்திருக்கிறோம். 100 கல்லூரி முதலாளிகள் இருக்கிறார்கள் என்றால் அதிலே 65 கல்லூரி முதலாளிகள் அவர்களுடைய முதல் தொழில் எது தெரியுமா? ஒன்று சாராய கடை வைத்திருக்கிறான், அல்லது ஒயின் ஷாப் நடத்தியிருக்கிறான், அல்லது பார் நடத்தியிருந்தவன் தான் இன்றைய தினம் கல்வி தாளாளராக பாவனை வந்து கொண்டிருக்கிறான். ஆக இவர்களை எல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அரசாங்கத்திடம் சொல்லுவோம், நாங்கள் கட்டணம் கட்ட மாட்டோம், நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் நீங்கள் கட்டுங்கள். ஏன்? அதற்கும் நாங்கள் புள்ளி விவரத்தை சேகரித்து வைத்துள்ளோம். எங்கள் புள்ளி விவரப்படி தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் எல்கேஜியிலிருந்து இன்ஜினியர் வரை, எல்கேஜியிலிருந்து டாக்டர் வரை, எல்கேஜியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை, இப்படி பல கல்விகளை கற்பதற்கு இந்த அரசுக்கு வேண்டிய பணம் 11,800 கோடி ரூபாய் ஆண்டுக்கு. இந்த அரசுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் டாக்டர், இன்ஜினியர், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், ரிசர்ச் ஹோல்டர் எல்கேஜிலிருந்து கட்டுவதற்கு இந்த அரசுக்கு பணம் தேவை 11,800 கோடி ரூபாய். ஆனால் நம்முடைய அரசாங்கம் 18,300 கோடி ரூபாயை இலவசத்திற்கு செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறது, அதை அதிகமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு இலவசம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர மீனை வாங்கி கொடுப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று பழைய ஜப்பானிய பழமொழி இருக்கிறது. ஒருவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் பிடித்து பழகிக் கொள்வான், பிழைத்துக் கொள்வான். எத்தனை முறைதான் வாங்கி கொடுத்தீர்கள்? எத்தனை முறைதான் இலவசம் கொடுக்க முடியும்? ஆகவே தமிழக அரசு அதையும் சிந்தித்து இந்த 11,800 கோடியை அரசாங்கமே கட்ட வேண்டும். அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறது, அந்த பணம் உங்கள் பணம், எங்கள் பணம், வரி பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது ஒழிய அவர்களுடைய சொந்த பணம் அல்ல. மக்களின் பணம் அதிகமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கீம் வந்தவுடன் நன்றாக கவனித்து பாருங்கள், கடந்த 20 ஆண்டுகளாக
பல்வேறு பஞ்சாயத்துகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கிராம பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நன்றாக யோசித்து கூறுங்கள். கடந்த 20 ஆண்டுகளாக உங்கள் பகுதியிலே அரசாங்கம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கல்வி, ஒரு கல்வியோ நிறுவி இருக்கிறதா? நிறுவவில்லை. ஏனென்றால் கல்வியாளர்கள் தன்னுடைய மாநிலத்திற்கின்ற செல்வந்தர்கள் எல்லாம் கல்வி சேவை செய்ய வந்து விட்டார்கள், கல்வியை அவர் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று கடைசியில் கல்வியை சாராய வியாபாரம் கொடுத்துவிட்டு சாராய வியாபாரத்தை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்றால் மரம் வெட்டினால் போதாது. மரம் வெட்டினால் நம்முடைய போராட்டம் நின்றுவிடும். பேருந்துகள் கொளுத்தினால் நம்முடைய போராட்டத்தை நிரஸ்தமாக்கி விடுவார்கள். நாம் செய்ய வேண்டியது அமைதியான அன்றைய தினம் உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் ஈடுபட்டார் அண்ணல் காந்தி. என்னுடைய உப்புக்கு, என் மண்ணிலே விளைகின்ற உப்புக்கு உனக்கு எதுக்கு வரி? நான் வரி கொடுக்க மாட்டேன் என்றார். அதுபோல ஒரு ஒத்துழையாமை இயக்கம் இங்கே தமிழகத்திலே ஜாதி மதம் பார்க்காமல் ஒவ்வொரு ஜாதிய தலைவரும் அரசியல் இல்லாமல், அதில் எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாமல், அதனால் எந்த ஒரு அரசியல் பயணம் இல்லாமல் இங்கே கல்வி சுதந்திரத்தை பெற்றடைய வேண்டும். இல்லை என்றால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? 2020 இந்திய நாடு வல்லரசாகும் என்று ஒரு கதை புனைந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் மன்மோகன் சிங்கும், மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்களும், மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்களும். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு பாமர கேள்வி, இந்த நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று பத்திரிகைகள் கூறுகின்றன, பிரதமர் கூறுகிறார், பாரதத்தின் ஜனாதிபதி எழுதி வைத்து படிக்கிறார். செல்லுகின்ற இடமெல்லாம் எங்கள் நாடு மிகப்பெரிய வல்லரசாகும் என்று மார்த்தட்டி வருகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு அமெரிக்காவின் அதிபர் ஒபாமா அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் புலம்புகிறார், என் நாடு வறுமையில் போய்விடுமோ பயம், வளர்ச்சி இல்லை, சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ, எங்கெல்லாம் அமெரிக்கர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நிதி உதவி கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மக்களுக்கு தினம் தினம் தொலைக்காட்சி மூலமாக, கூட்டங்களின் மூலமாக அவர் வெறுத்து வைப்பதெல்லாம் இந்த நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, உதவி செய்யுங்கள், உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் என்று தினம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய அமெரிக்க டாலரின் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. இங்கே மார்த்தட்டி வருகிறாரே நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், அவருடைய பணம் தினம் தினம் வீக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதை கூட தெரியாமல் ஒரு பொருளாதார நிபுணர் எதற்காக பதவியிலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்? அவருக்கு பதவியின் மேல் ஆசை இல்லை என்றால், அவர் பதவி எடுக்கும் பொழுது 2004 இந்தியாவின் பணம் அமெரிக்க பணத்திற்கு நிகராக 39 ரூபாய், இன்றைய தினம் 51 ரூபாயாக வீக்கம் அடைந்திருக்கிறது. இன்னும் ஏன் பொய் சொல்லுகிறார் பிரதமர் மன்மோகன் சிங்? பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே, உங்களால் ஆட்சியாளர் தெரியவில்லை என்றால் நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் என்றுதான் அனைவரும் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள். மாயையிலே மக்கள் வாக்களித்தார்கள். உங்களால் முடியவில்லை என்றால், உங்களுக்கு வயதாகிவிட்டால் அந்த பதவி விட்டு இறங்கி இங்கே வாழுகின்ற 130 கோடி மக்களை காப்பாற்றுங்கள். இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் ரயிலில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும். நாம் ஜாதியம் பேசினோம், நம் குடும்பக்கதை பேசினோம். ஜாதியம் என்பது குடும்பக்கதை, நம்முடைய ஜாதியம் என்பது நம் குடும்பத்தின் ஒரே கதை. நாம் எல்லாம் ஒத்துமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம் நாடும் வளர்ச்சி பெற வேண்டும். நம் நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் கல்வியிலே விடுதலை வேண்டும். இந்திய கல்வி நீடித்தால் 2020 என்ன நடக்கும் தெரியுமா? பெண் கேட்க வருகிறவன் பெண் வீட்டாரிடம், என்னுடைய பகன் இன்ஜினியர் படித்து விட்டான், ஆனால் வங்கியிலே கடன் அவனுக்கு 12 லட்சம் ரூபாய் இருக்கிறது, உன்னால் வரதட்சணை கொடுத்து அதை மீட்க முடியுமா என்று வரதட்சணையை நேரடியாக கேட்பார்கள். இது ஒரு இது டபுள் சைடு வெப்பன். அடுத்த பக்கம் பொன் வீட்டுக்காரன் கேட்பான், அது சரி சொல்லுறான் சார், உங்க பையன் இன்ஜினியர் ஒத்துக்கிற, அவர் பேர்ல வங்கியில கடன் இருக்கா? கடன் இல்லைன்னா பொண்ணு தரணுவான். ஆக இது டபுள் சைடு வெப்பன். இது எப்படி வேணாலும் முடியும். ஏன்னா கல்வி. அதையும் மீறி இன்னொரு வெளிநாட்டு பிரச்சனை, அமெரிக்க அதிபரோ பாகிஸ்தானின் ராணுவ அதிபரோ நம் மீது வெடிகுண்டு வீச வேண்டாம்,
வங்கிகளின் முதலீட்டை பெற்றாலே போதும். அன்புக்குரிய கண்ணன் அவர்களே, நீங்கள் இன்ஜினியர், நீங்கள் வாங்கிய கடன் இப்பொழுது 12 லட்சம் ஆகிவிட்டது. ஆகவே நீங்கள் கடன் தர வேண்டாம், ஆப்பிரிக்காவிலே எங்களுக்கு ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே நீ 500 ரூபாய்க்கு வேலைக்கு வருகிறாயா என்று ஒப்பந்தம் போடுவான். மறைமுகமாக நம்முடைய சுதந்திரம் பறிபோய் கொண்டிருக்கிறது. இதை எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடம். புரட்சி வர வேண்டும். ஒருவர் கூட கல்வி கட்டணம் கட்டவில்லை என்ற நிலை ஏற்பட வேண்டும். அமைதியாக ஏற்பட வேண்டும். எந்த கல்லூரியிலும் கூட்டம் போடுவதோ போராட்டம் நடத்துவதோ இல்லாமல் நான் கல்வி கட்டணம் கட்ட மாட்டேன், அரசுதான் செய்ய வேண்டும். எப்படி என் வீட்டுக்கு யார் வீட்டுக்காக தனியாக நீங்கள் பாதுகாவலர் வைத்திருக்கிறீர்களா? போலீஸை தானே நம்பி இருக்கிறீர்கள். போலீஸின் அரசாங்கத்தின் வேலையால் அல்லவா, அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அதுபோல அதற்கு நாம் ஏதாவது தனியாக கட்டணம் கட்டுகிறோமா? என்னுடைய தெருவுக்கு ரோந்து வருவதற்காக போலீஸுக்கு ஏதாவது கட்டணம் கட்டுகிறோமா? இல்லையே. அது போலதான் கல்வியும். நான் கல்விக்கு கட்டணம் கட்ட மாட்டேன். ஆர்டிகல் 21A 86 அமெண்ட்மெண்ட் படி கட்டாய கல்வியின் சட்டம் இருக்கிறது. கட்டாய கல்விக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கு, இந்த நாட்டின் வருங்கால சிற்பிகளுக்கு, நம் குழந்தைகள் அல்ல, நம் குழந்தை என்று பேசுவது சுயநலம். இந்த நாடு, இந்த நாட்டின் சிற்பிகள், நாளை இந்தியாவை வடிவமைக்கக்கூடிய அதிகாரிகள், இந்தியாவை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகள், இந்தியாவை பாலத்தை கட்டக்கூடிய, இந்தியாவில் மிகப்பெரிய சாலை போக்குவரத்தை கட்டக்கூடிய பொறியாளர்கள், இந்திய குடிமகன்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள், இவர்களுக்கு கடன் தொல்லை இருந்தால் எப்படி அவர்கள் செயல்பட முடியும்? அதை விட மிக மோசம் இங்கே பணக்காரத்தனம். நிறைய பேர் எனக்கு பணம் இருக்கிறது, நான் கட்டுகிறேன் என்று கூறுகிறார்கள். மரியாதைக்குரிய பணக்காரர்களே, உங்களிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக தனியாக நீங்கள் காவல் நிலையத்தை அணுகிறீர்களா? அது போலதான் கல்வியும், புரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே வந்திருக்கின்ற அன்பு நட்சத்திரங்கள் அனைவரும் உங்களுடைய சக நண்பர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு கட்டணம் கட்ட வேண்டாம். ஆர்டிகல் 21A கான்ஸ்டிடியூஷன் படி, 86வது அமெண்ட்மெண்ட் படி, ரைட் டு எஜுகேஷன் படி கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கு. அதில் தான் அரசாங்கம் கட்ட வேண்டும். 6 வயது முதல் 14 வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு முழுவதுமாக இலவச கல்வி அல்ல. இலவச கல்வி கொடுப்பதற்கு இங்கே மன்னர் ராஜ்யம் அல்ல. இது ஜனநாயக நாடு. நாளை தினம் நீங்கள் ஆட்சி அமரப் போகிறீர்கள். இன்றைய தினம் யாரோ இருக்கிறார்கள். ஆக அந்த ஆட்சி கட்டில் என்பது சுழற்சி முறையில் தான் வருமே ஒழிய ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல. ஆக இலவசம் அல்ல. அரசாங்கத்தின் கடமை கல்வி கட்டணம் கட்ட வேண்டியது என்பது, அதை எடுத்துரையுங்கள். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தினுடைய உங்களுடைய படிப்பும் வீணாகாமல் தைரியமாக கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்லுங்கள். பல பேருக்கு பல பிரச்சனை. கல்லூரிக்கு பணம் செல்லவில்லை என்றால் கல்லூரியை நடத்துவார்கள் என்று யார் பயப்படுகிறது தெரியுமா? மாணவர்கள் பயப்படவில்லை, பெற்றோர்கள் பயப்படுகிறீர்கள். எதற்காக உங்களுக்கு இந்த பயம்? ஒரு மாணவன் கட்டவில்லை என்றால் டிஸ்மிஸ் செய்ய முடியும். 10 மாணவன் கட்டவில்லை என்றால் வெளியே அனுப்ப முடியும். கல்லூரியே கட்டவில்லை என்றால் எந்த ஒரு தனியார் கல்லூரியும் மூடவே முடியாது. அது உடனடியாக கலெக்டர் அங்கே பொறுப்பை ஏற்பார், காவல்துறை அதிகாரிகளுடன். இதுதான் சட்டம். அதே நேரத்தில் பல்வேறு சட்ட வல்லுநர்களோடு நாங்களும் களத்திலே இருப்போம். ஆகவே பயப்பட வேண்டாம், போராடுவோம். போராட்டத்திலே வன்முறையற்ற ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிப்போம். யாரும் கல்வி கட்டணம் கட்ட வேண்டாம். கல்வி என்பது அரசின் கடமை. கல்வி என்பது, எப்படி என் தந்தை என்னை MA படிக்க வைத்தார், என்னிடம் புறநோட்டு எழுதி வாங்கினாரா? நம்முடைய மோகனின் தகப்பனார் BL படிக்க வைத்தார். ஏய் மோகன், நீ புறநோட்டு கொடுத்துட்டு போ, அப்புறம் மாசம் எனக்கு பணம் கட்டு சொன்னாரா? இல்லை. அப்படிதான் இந்திய அரசும் தமிழக அரசும். தமிழக அரசு நமக்கு கட்டணம் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது, அன்பார்ச்சுனேட்லி. ஆனால் அந்த தமிழக அரசு இன்றைய தினம் தனியார் கல்லூரி 65% முன்னாள் இந்நாள் சட்டமன்ற பாராளுமன்ற அமைச்சர்களிடம் இருக்கிறது. ஆகவே நாம் இது சம்பந்தமாக முதல்வரிடம் கோரிக்கை கொடுப்பதோ, தமிழக அரசிடம் ஊர்வலம் நடத்தி கோரிக்கை கொடுப்பதோ ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். செவிடன் காதிலே விழுந்த சங்காக இருக்கும். அதற்கு ஒரு கமிட்டி வைப்பார்கள். இங்கே கல்லூரி நடத்துகிறவர்கள் கேபிடேஷன் ஃபீ என்ற பெயரில் அதிகமாக பணம் கேட்கிறார்கள் என்று பத்திரிகைகளை செய்து வந்தவுடன் அமைச்சர் கூறுகிறார். உடன் பல்வேறு அதிகாரிகளுடன் படை சூழ அமைச்சர் பேட்டி அளிக்கிறார். யாராவது கேபிடேஷன் ஃபீ கொடுத்தால்
கேட்டால் எங்களிடம் உடனே தெரிவிங்கள் என்று மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கூறுங்கள். அவர் சொல்வதில் எத்தனை சதவீதம் உண்மை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும் அவர் பொய் சொல்லுகிறார் என்று. ஆனால் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புகார் கொடுக்க யாராவது முன் வருவார்களா? ஒருவர் சென்றால் புகார், அவர் மீது பல்வேறு பழிக்கு பழி வாங்குவார்கள். ஆக நாம் புகார் கொடுக்க வேண்டாம், நாம் கட்டணம் கட்ட மாட்டோம். எப்படி காவல் நிலையத்துக்கு சென்று எங்களுடைய பகுதியின் பிரச்சனைகளை, எப்படி உள்ளாட்சி பஞ்சாயத்துகளிலே சென்று நம்முடைய பகுதிகளின் சாலை போக்குவரத்து பாதாள சாக்கடை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோமோ அது போலதான் கல்லூரி பள்ளிகள். ஆகவே அன்புக்குரிய சொந்தங்களே, வருங்கால இது என்னுடைய சுயநலம், வருங்கால இந்த ஆயர்குலத்தின் போராட்டத்தை தலைமையேற்று நடக்கக்கூடிய என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களே, நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது முதலில் உன்னுடைய தாய் தந்தைக்கு விசுவாசமாக இருங்கள். அடுத்தது நீ பிறந்த இனத்திற்கு விசுவாசமாக இருங்கள். ஏனென்றால் உன்னை மேற்கல்விக்கு கொண்டு போவது உன்னுடைய இனம் மட்டுமே தான் தவிர ஜாதியும் இல்லை என்று பேசிக்கொண்டு வீட்டிலே ஜாதியம் பேசுகின்ற தலைவரிடம் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, பல தலைவர்கள் கூறுவார்கள் கலப்பு திருமணம் என்று. இதை நான் பல்வேறு மேடைகளிலே பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைய தினம் என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களில் பேசுகிறேன். கலப்பு திருமணங்கள் என்பது ஐயர் இல்லாத திருமணம் தான் தவிர ஜாதி இல்லாத திருமணம் அல்ல. நான் எழுதி கொடுக்கிறேன். எந்த ஒரு கம்யூனிஸ்ட் லீடரும் தன்னுடைய ஜாதியை விட்டு வேறொரு ஜாதியிலே மனமுடித்தார் தமிழகத்திலே என்று ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை காமியுங்கள், திக தலைவரை காமியுங்கள். நான் அன்றைய தினமே ஜாதியம் பேசுவதை விட்டு விடுகிறேன். உங்களுடைய முதல் தெய்வம் உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய நேரடி தெய்வம் உங்களுடைய தாய் தந்தை. அவர்களுக்கு விசுவாசமாகவும் அவர்களுடைய முதியோர் காலத்தில் அவர்களை ஒரு குழந்தைகளாகவும் பாவித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவின் சூழ்நிலை, சமூக பொருளாதார சூழ்நிலை, உன் இனத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கிறது. இனத்தையும் காப்பாற்றுங்கள் என்று கூறி வருகின்ற காலகட்டங்களில் கல்வி சுதந்திரத்தை மீட்டே எடுப்போம். கல்வி சுதந்திரம் கிடைக்கும் வரை கடைசி வரை போராடுவோம். எத்தனை வழக்குகள் என் மீது போட்டாலும் சரி, நான் போராட தயார். என்னோடு பயணி வர லட்சக்கணக்கில் ஆயர்குல போராளிகளும், அன்பு சகோதரர் ராசி அழகப்பன், அன்பு சகோதரர் அபுபக்கர் ஆட்களும், அன்பு தம்பி பாஸ்கரன்களும் இருக்கும்போது நிச்சயமாக கல்வி சுதந்திரத்தை பெற்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.